Example 2.32 find the cube root of unity அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? let z is equal to எடுத்துக்கலாம். cube root of unity அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 power 1 by 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 1க்கு cube root எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 1ஓட போலார் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதுல இமேஜினரி நம்பர் கிடையாது, வெறும் ரியல் நம்பர் தான். அதுக்கு r வேல்யூ எடுத்தோம்னா என்ன கிடைக்க போகுது? again 1 தான் கிடைக்க போகுது. சோ 1ன்னு ஆன்சர் எப்ப வரும் அப்படின்னா cos 0வா இருந்துச்சு அப்படின்னா என்னது 1 கிடைக்கும். அதே sin 0ங்கும் போது 0 ஆயிடும். அப்ப வெறும் 1 வேணும்னா என்னது cos 0வா இருக்கணும் அது அப்படின்னு sin 0 whole power 1 by 3. ஓகேவா? இப்போ இந்த டேர்முக்கு நம்ம ஜெனரல் டேர்ம் எப்படி எழுதுறது அப்படின்னா cos of 0 plus 2k pi plus I sin of 0 plus 2k pi. ஓகேவா? இந்த பவர் என்ன செஞ்சுக்கலாம்? டிமோயிஸ் படி உள்ளார இந்த ஆங்கிளோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? k ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? k belongs to integer. k ஓட வேல்யூ என்னென்ன இருக்கும்? 0 1 2 வரைக்கும். மொத்தம் 3 வேல்யூஸ். ஏன்னா n இங்க என்ன இருக்கு? 3ன்னு இருக்கு இல்லையா? அதனால 3 வேல்யூஸ். ஆனா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 மொத்தம் 3 வேல்யூஸ். ஓகேவா? இப்போ ஒரு வேல்யூவும் k ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன ஆன்சர் இசட்டுக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? when k is equal to 0 0வா இருந்ததுன்னா இசட்டோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம். இது ஜெனரலா எப்படி எழுதிக்கலாம்? நம்ம இந்த இடத்துல 0 தானே இருக்கு, அதனால நம்ம இது என்னன்னு எழுதிடலாம்? cos of 2k pi by 3 plus I sin of 2k pi by 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப கொண்டு வந்து ஒன்னு ஒன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். k க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? cos 0 ஆயிடும். இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆயிடும். அங்க என்ன ஆயிடும்? sin டேர்மும் 0 ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன இருக்கும்? cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப z is equal to 1. நெக்ஸ்ட் பாருங்க, when k is equal to 1 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா z என்னவா இருக்கும்? cos of k க்கு 1 போட்டீங்கன்னா 2 pi ஆயிடும் இல்லையா? 2 pi by 3 plus I sin of 2 pi by 3. 2 pi by 3க்கு நம்மளுக்கு வேல்யூ டைரக்டா தெரியாததுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். cos of pi minus pi by 3. அப்ப பாருங்க, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 3 pi minus piங்கும் போது 2 pi by 3 வந்துருச்சு. ஓகேவா? பிளஸ் I sin of pi minus pi by 3. ஓகே, இப்ப ஆங்கிள் ரூல் படி எழுதிக்கங்க. cos piங்கிறதுனால no change in trigonometric function pi by 3. இங்கேயும் I sin pi by 3ன்னு இருக்க போகுது. sin என்ன ஆகும்னு பாருங்க, pi மைனஸ் அப்படிங்கும்போது இது பை, சாரி இது 0, இது பை இல்லையா? பை மைனஸ் அப்படிங்கும்போது என்னது? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேக் ஆஃப்ங்கும் போது சைனும் அதனுடைய கொசிகன் 2 மட்டும் தான் என்னது இந்த இடத்துல பாசிட்டிவ். அப்ப இங்க காசு இருக்கிறதுனால அது என்னது ஆக போகுது? நெகட்டிவ் ஆயிடும். இங்க சைனோட குவாட்ரண்ட் அது அப்படிங்கிறதுனால சைனுக்கு பிளஸ் போடும். ஓகேவா? காஸ் பை பை 3 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? மைனஸ் 1 by 2. sin pi by 3, அதாவது sin 60 டிகிரி என்ன வேல்யூ? √3 by 2. ஓகேவா? அதே மாதிரி when k is equal to 2 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா z ஓட வேல்யூ என்ன இருக்கும்? cos of k க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 2 4 4 pi by 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? பிளஸ் I sin of 4 pi by 3. again என்னது? நம்மளுக்கு 4 pi க்கு டைரக்டா 4 pi by 3க்கு வேல்யூ தெரியாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா cos of pi plus pi by 3ன்னு போட்டுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? 3 pi plus pi என்ன ஆயிடும்? 4 pi by 3ன்னு ஆயிடும். ஓகே தானே? பிளஸ் I sin of pi plus pi by 3. ஓகே, அடுத்தது என்ன செய்வோம்? pi பிளஸ்ங்கிறதுனால trigonometric functionல சேஞ்ச் இருக்காது. cos pi by 3. இங்கேயும் I sin pi by 3ன்னு ஆயிடும். அடுத்தது sin பார்க்கணும் இல்லையா? இது pi plus pi by 3ங்கும் போது அது எத்தனாவது குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட் சேர்ந்தது. தேர்ட் குவாட்ரண்ட்னா என்னது? டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே என்னது? நெகட்டிவ். ரெண்டுத்துக்குமே என்னதான் செய்ய போறோம்? நெகட்டிவ் சைன் போட போறோம். இப்ப cos pi by 3 sin pi by 3 அதே வேல்யூ தான், போன தடவை கண்டுபிடிச்சதுதான் வேல்யூ அதே தான். சைனை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியதான். மைனஸ் 1 by 2, இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் I √3 by, ஓகேவா?